ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அபிராமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் வந்து ரொம்ப பதட்டத்திலே இருக்காங்க. நாச்சியா என்னை விட்டு போயிரியா அப்படின்னு நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆகாதப்பா, கண்டிப்பாக தீபா வேண்டுதல் வந்து எப்படியும் பழிக்கும்ப்பா, அம்மா எப்படியும் கண்டிப்பாக நல்லபடியாக வந்துருவாங்கப்பா, இன்றைக்கி எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து அவங்க அப்பா கிட்ட ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மைதில் வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அத்தை வந்து எப்படியும் பழிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லுவாங்க தீபா, அவங்க சொல்கிற பரிகாரத்தை மட்டும் நீ கரெக்டாக பண்ணினேன்னா கண்டிப்பாக அத்தை மட்டும் எப்படியும் உயிர் பழச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி மைதில் வந்து சொல்கிறாங்க. தீபாவும் சரிக்கா, கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரியாவை தான் காட்டுவாங்க. ரியா வந்து ஐஸ்வர்யா வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஐஸ்வர்யா வீட்டுக்கு போனதோட அவங்க அம்மா ராஜேஸ்வரி கேட்பாங்க, என்ன ரியா திடீர்னு இங்கே வந்திருக்க அப்படின்னு. ஏன் ஐஸ்வர்யா எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ராஜேஸ்வரி சொல்லுவாங்க, ஆமாம் ஏதோ ஒன்று சின்ன பிரச்சனைன்ட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டா, அது மட்டும் தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் அவள் சொல்லலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே ரியா வந்து நினைப்பாங்க, ஒருவேளை அபிராமியை போட்டு தந்த விஷயம் வந்து ராஜேஸ்வரிக்கு தெரியுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து ரியா கிட்ட கேட்பாங்க, ரியா நீ அந்த டைமண்ட் சுட்டுட்டு வந்தியல்ல, அந்த டைமண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ரியா வந்து சொல்லுவாங்க, அந்த டைமண்ட் வந்து பத்திரமா என்கிட்ட தான் இருக்குது, அது எனக்கு மட்டும் தான். என்ன ரியா அந்த டைமண்டில் எனக்கு ஒரு ஷேர் கொடுப்பியல்ல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ரியா சொல்லுவாங்க, உங்களுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும், நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீட்டில் வந்து என்னை நல்லா கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு ஷேர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவை தான் காட்டுவாங்க. தீபா வந்து மைதிலி அழைச்சிக்கிட்டு நேராக அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு போவாங்க. அப்போ உடனே ரம்யா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, தீபா கோயிலுக்கு போகும்போது எப்படியாவது தீபாவோட கதையை வந்து தீர்த்து கட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. தீபா உடனே ரம்யாவை கூப்பிடுவாங்க, வாடி அம்மா ஃப்ரீயாக இருந்தால் வா, என் கோயிலுக்கு போய் தந்துடலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க, இல்லடி அப்பாவுக்கு வேறு உடம்பு முடியலை, முக்கியமான வேறு கம்பெனியில் இருக்குது, நான் கண்டிப்பாக போகண்டி, நீ போ கோயிலுக்கு, கண்டிப்பாக நான் ஈவினிங் வந்துடுறேன்டி அப்படிங்கிற மாதிரி ரம்யாவும் சொல்லுவாங்க. உடனே தீபாவும் சரிடி அம்மா, கண்டிப்பாக நான் கோயிலுக்கு போய்ட்டு உனக்கு கால் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தீபா கோயிலுக்கு போகிறது தெரிஞ்சு ரம்யா வந்து ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து சாமியார் மாதிரி வேஷம் போடணும், தீபா வரும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை வந்து சாமியார் மாதிரி வேஷம் போட சொல்லி ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த ஆளை வந்து செங்கல்பட்டு அனுப்பி வைப்பாங்க அந்த கோயிலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து செக் பண்ணுவாங்க, தீபா வந்து கோயிலுக்கு போய் தலை இல்லைன்னு அப்படின்னு. தீபாவுக்கு கால் பண்ணுவாங்க. தீபா உடனே சொல்லுவாங்க, இல்லடி ரம்யா, நான் உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ தாண்டி சொன்ன ஈவினிங் வரேன்னு, பாடி நம்ம 2 பேருமே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரம்யாவும் பார்த்தீங்கன்னா தீபா பார்க்கறதுக்காக வந்துடுவாங்க. தீபா பார்த்த உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க, தீபா நான் அந்த சாமியாரை பற்றி நல்லா விசாரிச்சுட்டேன்டி, அவர் எது சொன்னாலும் கரெக்டாக சொல்லுவாரடி, அவர் சொல்கிற பரிகாரத்தை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து உங்கள் அத்தை வந்து எப்படியும் உயிர் பழிச்சிருவாங்கடி, வாடி நம்ம போய்த்து அவரை பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தீபாவும் சரிடி அம்மோ, கண்டிப்பாக அப்பனா வாடி போய்த்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அழைச்சிக்கிட்டு தீபா பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா தீபா வந்து மீனாட்சிக்கு கால் பண்ணாங்க. மீனாட்சி அக்கா, அத்தை எப்படி இருக்காங்க, அத்தைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க, தீபா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அத்தைக்கு வந்து சூப்பராகவே ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு, ஆனால் அத்தை மூஞ்சில் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, அத்தை வந்து நான் கண்முழிக்காமே இருக்கிறாங்க, அதுதான் தீபா பயமாக இருக்குது, எப்படியும் நீ பண்ண போகிற பரிகாரத்தில் தான் அத்தை வந்து கண்டிப்பாக மறுபடியும் கண்முழிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது தீபா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி மீனாட்சி அக்கா, கண்டிப்பாக நான் வந்து அந்த பரிகாரத்தையெல்லாம் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வந்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து மீனாட்சி கிட்ட கேட்குறாங்க, அண்ணி தீபா எங்க நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தைக்கு வேண்டிக்கிறதுக்காக தீபா வந்து செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்கா, அங்கே வந்து ஒரு சாமியார் ஒருத்தவங்க இருக்காங்களாம், அவங்க வந்து எது சொன்னாலும் கண்டிப்பாக பழிக்குமா, அவங்க சொல்கிற பரிகாரத்தை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா அது வந்து நல்லா பழிக்குமா, அதனால் வந்து எப்படியும் அத்தை வந்து மறுபடியும் கண்முழிச்சுருவாங்கன்னு தீபா வந்து அதுக்காக தான் அங்கே போயிருக்கா. அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்பாங்க, அண்ணி இதெல்லாம் யார் நீ சொன்னது அப்படின்னு. மைதிலி தான் சொன்னாங்க, அந்த சாமியார் வந்து ரொம்பவே நல்ல சாமியாரான் கார்த்தி, அதனால தான் தீபா வந்து உங்ககிட்ட கூட சொல்லாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து சொல்லுவாங்க. கார்த்தி பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க, என்னடா தீபா வந்து திடீர்னு செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்காங்களே, அதுவும் என்கிட்ட கூட சொல்லாமல் போயிருக்காளே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டென்ஷனில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபாவுக்கு கால் பண்ணுவாங்க. தீபா எங்கே தீபா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டு அம்மு கூட இங்கே செங்கல்பட்டு வரைக்கும் வந்திருக்கேன், இங்கே ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காக, அவர் எது சொன்னாலும் அது அப்படியே பழிக்குமா, அதை முன்கூட்டியே அவர் சொல்லுவாராம், அவர் சொன்ன பரிகாரத்தை மட்டும் பண்ணணும்னா நம்ம அத்தைக்கு வந்து எதுவுமே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் என் ஃப்ரெண்டு அம்மு கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்பாங்க, சரி தீபா அப்போனா நானும் வரட்டா தீபா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே தீபா வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க வேண்டாங்க, நீங்கள் மட்டும் அங்கேருந்து வந்துட்டீங்கன்னா அங்கே இருக்க எல்லாருமே மனசுடைஞ்சு போயிடுவாங்க, ஏன்னா மாமாவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு வந்து உங்களை விட்டால் யாருமே இல்லை, அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அத்தை கூட இருக்கணும், அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டு அம்மாவும் அழைச்சிக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தீபாவும் சொல்லுவாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்லுவாங்க தீபா கிட்ட, சரி தீபா ஏதாச்சும் ஹெல்ப்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் தீபா, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் வந்து கேட்குறாங்க கார்த்திகிட்ட, தீபா எங்கப்பா, தீபா இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, தீபா வந்து அம்மாவுக்காக வேண்டிக்கிறதுக்காக செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்காங்கப்பா, அம்மாவுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்காக. அப்போ உடனே அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க, தீபா எதுக்குப்பா தண்ணியை வருத்திக்கிறா, தாலியை வேற கிளட்டி வச்சிருக்கா, அபிராமிக்காக இந்த வீட்டில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுறதும் தீபா மட்டும்தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி உடனே சொல்கிறாங்க, ஆமாப்பா நீ சொல்கிறது என்னமோ உண்மைதான்ப்பா,
தீபா வந்து என்றைக்குமே அவங்க அத்தையை வந்து அவங்க அம்மாவாக பார்க்குறாங்கப்பா. என்கிட்டயே நிறைய டைம் தீபா வந்து சொல்லியிருக்காப்பா. அதனால தான் அம்மாவுக்காக வேண்டிக்கிறதுக்காக தீபா வந்து அவ்வளோ தூரம் போயிருக்காப்பா. அப்போ உடனே அருணாச்சலம் கேட்பாங்க, யார் கூடப்பா போயிருக்கா அப்படின்னு. அதுக்கு உடனே கார்த்திக் உடனே சொல்லுவாங்க, தீபா வந்து வேறு யார் கூடயும் போலப்பா, தீபாவோட ஃப்ரெண்டு அம்மு கூட தான்ப்பா போயிருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தீபாவையும் ரம்யாவையும் தான் காட்டுறாங்க. ரம்யா வந்து அவங்க செட் பண்ண ஆளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன நான் சொன்ன மாரி நீ சாமியார் மாரி ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த ஆள் வந்து சொல்கிறாங்க, கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சாமியார் மாதிரியே பக்காவாக மேக்கப் போட்டுட்டு கரெக்டாக இருக்கேன் மேடம். இப்போ மட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்ன சொன்னீங்களோ நான் அதே மாதிரியே அந்த தீபா கிட்ட வந்து நான் சொல்லிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ரம்யாவும் ஓகே ஓகே வெரி குட், நான் சொன்ன மாதிரியே நீ கரெக்டாக பண்ணணும் சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த ஆள் வந்து சொல்கிறாங்க, மேடம் நான் இது மாதிரி நான் பல ட்ராமா போட்டிருக்கேன் மேடம், எனக்கு இதெல்லாம் கை வந்தால் கலை மேடம், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க மேடம், நீங்கள் சொன்னதை விட நான் சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க, நீ எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீ வந்து எப்படி என்னை காட்டி கொடுத்துறத சரியா, நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணினா போதும், உனக்கு தேவையான அமௌண்ட் வந்து உனக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து வச்சுருவாங்க. தீபா பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை அபிராமியை நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டே வருவாங்க. அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆறுதல் சொல்கிற மாதிரி ரொம்பவே ஆக்ஷன் போடுவாங்க. தீபா நீ எதுக்கும் கவலைப்படாத தீபா, கண்டிப்பாக உங்கள் அத்தை வந்து எப்படியும் கண்முழிச்சிருவாங்க தீபா, இந்த சாமியார் வந்து அப்பேற்பட்ட சாமியார் தீபா, இந்த சாமியார் சொல்கிறத மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னா எப்படியும் அத்தை வந்து கண்டிப்பாக கண்முழிச்சிருவாங்க. ஏன் எங்கள் அப்பாவுக்கு கூட அப்படி தான் உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பா வந்து இந்த சாமியார்கிட்ட தான் அழைச்சிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இப்போ முன்னாடி பரவாயில்ல எவ்வளோ தான் கொஞ்சம் நல்லா இருக்காங்க தீபா, அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத தீபா, அத்தை வந்து கண்டிப்பாக குணமாயிருவாங்க தீபா, நீ வந்து நம்பிக்கையோட வா தீபா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ஆறுதல் சொல்லி தீபா வந்து அழைச்சிக்கிட்டு போவாங்க. அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க, நான் எதுக்கு அழுவுறேன் தெரியுமா, அந்த வீட்டில் வந்து என்னை முத புரிஞ்சுக்கிட்டதே மீனாட்சி அக்கா தான். அதுக்கப்புறம் அத்தை வந்து கல்யாணம் ஆன புதுசில் வந்து என்னை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை, இப்போ தான் அத்தை வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்தோடையும் அத்தை கூடயுமே நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் திடீர்னு அத்தைக்கு வந்து இப்படி ஒன்று ஆகிட்டுன்னு நினைக்கும் போது அதை நினச்சாலே எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் அந்த வீட்டில் வந்து அதிகமாக நேசிக்கிறது மீனாட்சி அக்காவையும் அத்தையும் மட்டும்தான். அத்தை வந்து என் அம்மா இல்லாத குறை தெரியாமல் என்னை வந்து பார்த்துக்கிறாங்க. அதனால அப்படி இருக்கும்போது அத்தை வந்து எப்படி இந்த நிலைமையில் இருக்கும்போது நான் வந்து அழாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா கிட்ட வந்து தீபா கேட்பாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க, தீபா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்டி தீபா, கண்டிப்பாக அந்த சாமியாரை பார்க்க வந்துட்டோம்லடி, அவர் எப்படியும் சரி பண்ணி வச்சிருவாருடி, நீ வாடி நீ எதுக்கும் கவலைப்படாதடி, அத்தை எப்படியும் கண் முழிச்சாங்க நல்லபடியாக இருப்பாங்கடி, நீ பார்க்க தாண்டி போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா சாமியார்கிட்ட வந்து தீபாவை அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க ஒரு வழியாக. அங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா சொன்ன ஆள் வந்து சாமியார் வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு பக்காவாக உட்காந்துருப்பாங்க ரெடியாகி. அப்போ அந்த சாமியாரை பார்த்ததோட ரம்யா பார்த்தீங்கன்னா கண்ணை காட்டுவாங்க, அந்த சாமியாருமே பதிலுக்கு வந்து கண்ணை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து சொல்கிறாங்க தீபா கிட்ட, அம்மா ஒரு பரிகாரம் இருக்குது, அந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் அத்தை வந்து கண்முடிச்சிருவாங்க, ஆனால் அந்த பரிகாரம் வந்து ரொம்பவே கஷ்டமான பரிகாரம், அதை வந்து நீங்கள் பண்ணுவீங்களா என்னன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க, அது என் உயிரை போகிற பரிகாரமாக இருந்தாலும் பரவாயில்ல சாமி, கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன், எனக்கு எப்படியாவது என் அத்தை வந்து மறுபடியும் பழையபடியே கண்முழிச்சு வந்துடணும், அதை நான் பார்க்கணும், என் அத்தைக்காக நான் என்ன பரிகாரம் வேணாலும் பண்ணுவேன் சாமி அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து அந்த சாமியார்கிட்ட சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனந்தையும் அருணையும் தான் காட்டுறாங்க. ஆனந்த் அருணும் ரியா வந்து எங்கே பார்த்தாலுமே தேடி போகிறாங்க, ஆனால் ரியா வந்து எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்த உடனே கார்த்தி கேட்குறாங்க, ஏன்னா அந்த ரியா வந்து கிடச்சிட்டாளா அப்படின்னு. அதுக்கு உடனே ஆனந்த் அருண் சொல்கிறாங்க, கார்த்தி நாங்கள் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தோம், ஆனால் அந்த ரியா வந்து எங்கேயுமே ஆளை காணும். அப்போ உடனே கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்வர்யா வந்து கூப்பிட்றாங்க, அண்ணி கொஞ்சம் நேரம் வாங்க உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க கார்த்தி. அப்போ உடனே ஐஸ்வர்யா அழைச்சிட்டு போய் கார்த்தி வந்து கேட்குறாங்க, அண்ணி நீங்கள் எதுவும் ரியா வந்து மறைய வச்சு ஒழிச்சு வச்சிருக்கீங்களா, ஏன்னா நீங்கள் தான் ரியா கூட சேர்ந்து நிறையா பிளான் பண்ணியிருக்கீங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்து ரியா வந்து எப்படியாவது மறைச்சி வச்சிருந்தா என்கிட்ட உண்மையை சொல்லிருங்க நீ, இதுக்கு மேலே இந்த வீட்டில் வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, ஏன்னா அம்மா இப்போ தான் பழையபடி உங்களை மன்னிச்சு வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அண்ணா அருணுமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணின தப்பெல்லாமே ஏற்றுக்கிட்டு உங்களை பழையபடி வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, மறுபடியும் இப்படி ஒரு தப்பு பண்ணாதீங்க, நீங்கள் ஒருவேளை ரியா வந்து நீங்கள் எங்கேயாச்சும் மறைய வச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட அந்த உண்மையை வந்து நீங்கள் சொல்லியிருக்கேன், நான் அதை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்பாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க, கார்த்தி நான் தப்பு பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனால் இப்போ நான் தெரிஞ்சிட்டேன் இந்த மாதிரி இல்லை, அந்த ரியாவை நான் இதுக்கு மறுபடியும் ஒளிய வைக்கணும், உங்கள் கண்ணு முன்னாடி தானே என்னையே துப்பாக்கி காட்டி மிரட்டினா என்னையும் சுட்டுறேன்னு, அப்படிப்பட்டவளை நான் எப்படியாவது மறைச்சி வச்சிருப்பேனா, நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்படாதீங்க கார்த்தி அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க. கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பார்த்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. கார்த்தி வந்து ஐஸ்வர்யா கிட்ட பேசினது எல்லாத்தையுமே ஐஸ்வர்யோட ஹஸ்பண்ட் அருண் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உடனே அருண் வந்து ஐஸ்வர்யா கிட்ட கேட்பாங்க, நீ வந்து கார்த்தி வேணா ஏமாத்திருக்கலாம், ஆனால் என்ன ஏமாற்ற முடியாதுடி, நீ தான் அந்த ரியா வந்து எங்கேயாவது மறைய வச்சிருப்ப, இப்போ சொல்றியா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு அருண் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கண்ணத்திலே பலர்னு அறைவாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து கேட்பாங்க, உங்களுக்கு எனக்கு பைத்தியம் அவங்க பிடிச்சிருக்குது, நான் தான் தெரிஞ்சுட்டேனாங்க, இனிமேலுக்கு அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க. அதுக்கு உடனே அருண் வந்து சொல்லுவாங்க, இங்கே எல்லாரும் துக்கத்தில் இருக்கும்போது நீ போய் ஹோட்டலில் சாப்பிட்ட தெரியுமா, அப்பயே உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணுவேன்னு, உன்னையெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னையெல்லாம் திருத்த முடியாது, எனக்கு என்னமோ உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, கண்டிப்பாக அந்த ரியா வந்து நீ தான் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயாவது மறைய வச்சு ஒழிச்சு வச்சிருக்கணும், அப்படி ஒரு வேளை மட்டும் அந்த ரியாவை மட்டும் நீ எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிருந்தா ரியா கூட சேர்ந்து நீனு கம்பியான வேண்டியதான், அதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கத்தே நீ வரக்கூடாது, உன்னை டைவர்ஸ் பண்ணி கண்டிப்பாக பாரு இந்த வீட்டை விட துரத்திடுவேன், நீ வேணா பாரு அந்த ரியா கூட நீனு கம்பியான தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அருண் பார்த்தீங்கன்னா கோவத்தோட அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. இங்கே ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயத்தில் இருப்பாங்க, ஒருவேளை கார்த்தியும் ஆனந்தம் ரியா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளும் மாட்டிக்கிடுவோம், அந்த ரியாவும் மாட்டிக்கிடுவா, ரியா மாட்டிக்கிட்டானா எப்படியும் நம்மளை வந்து போலீஸில் போட்டு விட்டுருவா, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஐஸ்வர்யா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரியாவுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ரியாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அந்த கார்த்தியும் அருணும் எப்படியாவது நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நீ வந்து எங்கள் வீட்டில் இருக்காத, நீ இருந்து
இருந்தியனா மாட்டிக்கிடுவேன், அதுக்கப்புறம் நானும் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே கார்த்தி பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு நின்று கேட்டுருவாங்க. அப்போ ரியா வந்து கண்டிப்பாக ஐஸ்வர்யாவோட வீட்டில்